1957 செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஜக்கி வாசுதேவ் கர்நாடகால இருக்கக்கூடிய மைசூர்ல பொறந்து வளர்றாரு. அவரோட நேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவரு முதல்ல இளமை பருவத்தில என்ன பண்றாருன்னா, போயிட்டு யோகா கத்துக்கிறாரு. யோகா கத்துக்க போனவரு, யோகா கத்துக்கிட்டு அந்த யோகா சொல்லிக் குடுத்த மாஸ்டருடைய பொண்ணையே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ண வாட்டி அவங்க மாமனார் சொன்னதுக்கு ஏத்தபடி, மாமனார் சொன்ன பேச்சு கேட்டு என்ன பண்றாரு, நாம வந்து தமிழ்நாட்டுக்கு போய் இத கத்துக் குடுக்கலாம் யோகாவுன்னு சொல்லிட்டு, அதுக்கோசரம் தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பூண்டி, வெள்ளியங்கிரி அடிவாரம் மலைச்சாரலுக்கு மொதல்ல என்ட்ரி ஆகுறாரு. அப்படி என்ட்ரி ஆகி இவரு வந்தவாட்டி, கொஞ்ச நாள்லயே நெறைய பேர் வந்து அவர்ட்ட கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சின்னதா ஒரு ரூம்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு யோகா கிளாஸ் அப்படிங்கிறது, இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் அளவுக்கு அவங்க விழாவுக்கு வர அளவுக்கு மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆயிருச்சுன்னா, அது ஜக்கி வாசுதேவோட மூள தான் காரணம். இன்னொன்னு ஜக்கி வாசுதேவோடைய மனைவி அப்படிங்கிறவங்க மர்மமான முறையில இறந்து போறாங்க. அவங்க அப்படி இறந்து போனவாட்டி, அன்னைக்கு நைட்டுக்குள்ளாடியே வந்து இவரு தன்னுடைய சொந்த நிலத்திலேயே அவங்க பொணத்த எரிய விட்டுர்றாரு. அங்க கர்நாடகால இருந்து இங்க வந்த அவங்க மாமனார் என்ன பண்றாரு, இந்த மாரி ஜக்கி வாசுதேவ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இந்த மாரி என் பொண்ண இவன் தான் கொலை பண்ணிப்புட்டான். இவன் வந்து என் சொத்துக்கோசரம் கொலை பண்ணிப்புட்டான். என் பொண்ணு பேர்ல தான் சொத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ இவன தூக்கி ஜெயில்ல போடுங்கன்னு சொல்லி சந்தேகத்துல மரணத்துல என் பொண்ணு மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இவரு வந்து கேஸ் குடுத்துர்றாரு, இவங்க மாமனாரு. ஸோ ஜக்கி வாசுதேவ தூக்கிட்டு போய் ஜெயில்ல வச்சுர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு சில மாதங்கள் ஜெயில்ல இருந்தவரு பிணையில வெளியில வராரு. ஜாமீன்ல வெளியில வராரு. ஜாமீன்ல வெளியில வந்தவாட்டி ரொம்பவே யாருமே எதிர்பார்க்காத முறையில மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத அடையறாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு ராதே அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. தன்னோட பொண்ண இவரு பார்த்துக்கிறாரு. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மீக பணிகள் அப்படிங்கிற பேர்ல யோகா சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் யோகா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சவாட்டி, இவர் தேடி வெளிநாட்டவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளிநாட்டவர்கள்லாம் வர ஆரம்பிச்சவாட்டி, அந்த வெளிநாட்டவர்களே இவருடைய மூலதனமா வச்சு டொனேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பா முன்வைக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்சவரு, ஒரு காட்டுக்கார கவுண்டர்கிட்ட கொஞ்சூண்டு நிலம் குடுங்கன்னு சொல்லி கேட்டவரு, சில மாதங்கள் போனவாட்டி, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவாட்டி, போலீஸ் மேல அந்த பயம் விட்டு போனவாட்டி என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த குத்தகை கேட்கிறாரு. குத்தகை கேட்கிறவரு இடத்த காலி பண்ண மறுக்கிறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில போலீஸ்காரங்கள கூப்பிட்டு பேசும்பொழுது, போலீஸ்காரங்களுக்கும் இவங்க எவ்வளோதான் பிரஷர் குடுத்தாலுமே, போலீஸ்காரங்க இவரு மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியே மேலதிகாரிகள்ட்ட சொன்னாலும், இவர கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, அடுத்த நாளே இவரு வந்து பிணையில வெளியில வந்துருவாராம். வெளியில வந்தவாட்டி ஒரு மாரி நடக்குமாம். அப்புறமேட்டு இவரு என்ன பண்றாரு, தன்னுடைய இடத்த வந்து அதிகப்படுத்துறாரு. சின்னதா ஒரு வயலுக்குள்ளாடி சின்னதா இருந்த ரூம்ல இருந்த அந்த ஒரு விஷயத்த இவரு என்ன பண்றாராம், ரொம்ப பெருசா மாத்துறாராம். பெருசா மாத்தும் பொழுது ஏக்கர் கணக்குல இவருக்கு இடம் தேவைப்பட்டிருக்குது. அத மாத்தணும்னு முயற்சி பண்ணும் பொழுது, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள், அப்புறமேட்டு இவங்கலாம் பழங்குடியின மக்கள் அடிவாரத்துல ஒட்டி இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, கலெக்டர்ட்ட போய் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த மாரி ஒரு சாமியாரா ஒருத்தர் வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட நிலத்தெல்லாம் அபகரிக்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனா, அவருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கின் காரணமா, இவங்க போய் யார் என்ன பேசினாலும் அது எடுபடல. ஆனாலும் அந்த ஊர்ல இருந்து ஒரு நல்ல கலெக்டர் என்ன பண்றாரு, இத பத்தி ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போன பழங்குடியின மக்கள சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்து போறாரு. அப்படி அவரு இறந்து போறதுக்கு முன்னாடி, ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்ணியிருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மாவைய பார்க்கறதுக்கு அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க தெரிஞ்ச கட்சிக்காரங்க மூலியமா அமைச்சர சந்திச்சு, ஜெயலலிதா அம்மாவ போய் அவங்க சந்திக்கிறதா இருந்துச்சு. அப்படி அவங்க மட்டும் ஜெயலலிதா அம்மாவ போய் சந்திச்சு, இந்த மாரி இவரு இவ்வளவு தொந்தரவு பண்றாருன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அன்னைக்கே ஜக்கி வாசுதேவ ஓரங்கட்டியிருப்பாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களால சொல்லப்படுகிறது. ஆனாலுமே கூட, இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது நடக்கல. ஜக்கி வாசுதேவ் எதிர்பார்த்த மாரி, இவங்க போய் ஜெயலலிதா அம்மாவ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மர்மமான முறையில இறந்து போறாரு. அப்படி ஒரு மர்மமான முறையில இறந்து போனவாட்டி, அவருடைய மரணம் அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரிய மரணம்னு சொல்லி அவங்க குடும்பத்தாருங்க சொன்னாலுமே கூட, முன்பின் தெரியாத மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். வழிப்பறிக்காக கொலை செய்யப்பட்டார்ன்னு சொல்லி அந்த கேஸ அவங்க குளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பல்வேறு சட்ட முயற்சிகளுக்கு அப்புறமேட்டு அந்த கேஸ் அப்படிங்கிறது ஹியரிங்ல இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு யாருக்குமே எந்த ஒரு நியூஸுமே தெரியல. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஜக்கி வாசுதேவ் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட இடத்த அதிகப்படுத்துறாரு. எந்த கொம்பனும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தைங்கிறத உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு உருவாக்க ஆரம்பிச்சவாட்டி, எலிஃபண்ட் கார்டினர் ஏரியா, அதாவது யானை சுற்றி உலாவும் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தையும் சேர்த்து இவர் ஆக்கிரமிப்பு பண்றாரு. ஸோ இவரு ஆக்கிரமிப்பு பண்றாரு அப்படின்ன உடனே வனத்துறை சார்பா இவருக்கு வந்து நோட்டீஸ் அப்படிங்கிறது அனுப்பப்படுகிறது. இவர தேடி அரெஸ்ட் பண்றதுக்கும் வந்திருக்கிறாங்க. அப்பலாம் மனுஷன் ஓடி போய் தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இருந்த காலகட்டங்கள்ல நேர்ல ஆஜராகுமாறு இவருக்கு பலமுறை சம்மன் அப்படிங்கிறது கோர்ட் மூலியமா அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்படும் பொழுது இவர் நேர்ல வந்தவரு,
இந்த மாதிரி இவங்க வந்து என் மேல பொய் புகார் குடுத்துட்டாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் கார்டினர் ஏரியா கிடையாது. யானை சுத்தி வரக்கூடிய ஏரியா கிடையாது. இது வந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. இது வந்து யானை உலவக்கூடிய பகுதி கிடையாதுன்னு சொல்லி இவரு என்ன பண்றாரு, இவரோட தரப்பு நியாயத்த முன்வைக்கிறாரு. ஆனாலுமே கூட அரசு அதிகாரிகள், வனத்துறைக்கார சேர்ந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இல்ல, இல்ல இவரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவரு மேல நிறைய புகார்கள் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஆனாலுமே கூட நம்பாத அத ஒத்துக்காத ஜக்கி வாசு என்ன பண்றாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடுங்க நிரூபிக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அதுல சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அப்புறமேட்டு இந்த கேஸ் அப்படிங்கிறது இன்னும் வலுவடையுது. ஜக்கி வாசுவுக்கு எதிரா மாறுது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தியானலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டுறாரு. கட்டும் பொழுது மிகவுமே ஒரு புதுசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய மக்கள் அவர தேடி வராங்க. நெறைய மக்கள் அவர தேடி வரதுக்கு ஒரு மிக மிக ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆரம்ப காலகட்டத்திலயும் சரி, இன்னைக்கும் சரி, வெள்ளியங்கிரி ஆண்டவர். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துல பூண்டி ஏரியாவுல மேற்கு தொடர்ச்சி மலை சாரல்ல அமைந்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஆலயம் அப்படிங்கிறது தென் கைலாயம்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த தென் கைலாயத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்துல இருந்து வைகாசி விசாகம் வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்படி வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது, இவருடைய இடத்துக்கு போய் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. டூரிஸ்ட் பிளேஸா தான் ஆரம்பத்துல இவரு காமிச்சிருக்கிறாரு. தன்னை அடையாளப்படுத்திக்கும் பொழுது டூரிஸ்ட் பிளேஸா தான் இவரு ஜக்கி வாசுவ அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி ஒரு அடையாளப்படுத்தும்போது நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி தான் வந்தாங்க. வரவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கோசரம், வரவங்கள வந்து உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்கோசரம், நெறைய வந்து வரவங்கள கண்ணூத்திக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல்லே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்கத்த வச்சுட்டு, இது ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கம். இத நீங்க வந்து தொட்டு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர் கிடைக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஊத்து உருட்டி, அங்க வந்து வரவங்கள கண்ணூத்திக்க வச்சாரு. அதாவது சாமி வழிபாடுன்னு சொல்ற பேர்ல, தியானம் பண்றோன்ற பேர்ல வரக்கூடிய மக்கள உற்சாகப்படுத்துற விதமா டொனேஷன் வாங்கிக்கிட்டு, அவன் ஏழையா போனாலும் சரி, கண்ணூத்திக்க போனா ரூ. 10. பெரிய பணக்காரனா, கோடீஸ்வரனா வந்தான்னா அவன்கிட்ட ரூ. 1,00,000. மிகப்பெரிய வெளிநாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் வந்தான்னா, அவனுக்கு வந்து ரூ. 10,00,000. இந்த மாரி வந்து வாங்கி லட்சக்கணக்குல வாங்கி அவன் மோசடிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஜக்கி வாசுதேவோடைய ஈசா ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு சில பெண்மணிகள் அப்படிங்கிறவங்க சந்தேகத்துக்கு சந்தேகத்திற்கு உண்டான முறையில நெறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு. இன்னொன்னு, இந்த பொதுவா ஆசிரமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு அனுமதிங்கிறது இவருக்கு கிடைச்சிருக்குது. இவரு ஈசாவுக்குன்னு சொந்த நிலத்துக்குள்ளாடி சொந்தமான ஒரு பிரைவேட் சுடுகாடு வச்சிருக்கிறாரு. ஓகே. ஆமா, உண்மதான். நவீன மின்சார சுடுகாடு அப்படிங்கிறது மின் தகன மேடை அப்படிங்கிறது இவரு சொந்தமா வச்சிருக்கிறாரு. அதாவது யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, இவரே கொன்னு எரிச்சிருவாரோ என்னமோ தெரியல. காரணம் இல்லாம இவரு எதுக்கோசரம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, பொது சுடுகாடு கூட கிடையாது. இவருடைய ஆசிரமத்துல சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த சுடுகாடு. இப்ப நான் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறேன்னா, என் ஆசிரமத்துல இருக்கிறவங்க நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன் அப்படின்னா, அவங்கள வந்து நான் நல்ல முறையில பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். இவங்க வந்து எனக்கு சொந்தமானவங்க கிடையாது. என்னைய நம்பி வந்திருக்கிறாங்க என் ஆசிரமத்துக்கு. வந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு வவுத்தால போகுதுன்னா, நான் சொந்தமா ஆஸ்பத்திரி கட்டி வச்சேன்னா, அவங்கள கூட்டிட்டு போய் காட்டலாம். என் ஆசிரமத்துக்கு வந்து யாராச்சும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தாளுங்ககிட்ட தான் அந்த பணத்த குடுத்துடணும். அதுதானே முறை. அத விட்டுட்டு என் ஜக்கம்மாட்ட குடுத்ததுதாங்கிற மாரி, என் ஆசிரமத்துக்குள்ள வந்து அவங்க யாராவது செத்து போயிட்டாங்கன்னா, பணத்த வூட்டுக்கு குடுக்க மாட்டேன். நானா தான் எறி விடுவேன். இது என் சுடுகாடு அப்படின்னு சொல்றது, இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி நீங்களே சிந்திச்சு பாருங்க. சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம். சொல்ற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டு. இப்ப என்னைய தேடி ஒருத்தர் என் ஆசிரமத்துக்கு வராங்க அப்படின்னா, என் ஆசிரமத்துல இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தாளுங்கிட்ட தானே பணத்த குடுக்கணும். இல்ல குடுக்க மாட்டேன். நான் என் சுடுகாட்டிலேயே புதைச்சுக்கிறேன் அப்படின்னா, வரவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்படின்னா, சந்தேகத்துல ஏதோ நானே கொன்னுப்புட்டு நானே எரி விடுறதா தானே அர்த்தம். அந்த மாரி தான் ஜக்கி வாசுதேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2015, 16 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு அப்படிங்கிறது ஜக்கி வாசுதேவ் மேல தமிழக அரசின் வனத்துறை சார்பா வைக்கப்பட்டிருந்தது. கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் சார்பா ஏகப்பட்ட எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சது ஒரே ஒரு சம்பவம் தான். நீங்க நினைக்கிறது தான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமரான வாட்டி அவரு தொறந்து வச்ச ஆதியோகின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிலைய தொறந்து வைக்கிறதுக்கோசரம் பிரதமர் நேர்ல வராரு. அத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு எதிரா யார் யாரெல்லாம் சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் அண்டர் சரண்டர் ஆயிட்டாங்க.
அது நாள் வரைக்கும் வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில தான் இவர் வந்து ஆக்கிரமிச்சு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்த தமிழக அரசாங்கத்தோட வனத்துறை, பிரதமர் வந்துட்டு போன வாட்டி, இல்ல அவரோட நிலத்துல தான் வச்சிருக்கிறாரு. அது பட்டா நிலம் தான் இருக்கிறாங்க. அதே மாரி யானை உலாவக்கூடிய பகுதி அது கிடையாது. யானைகள் எப்பவோ ஒரு பக்கம் தான், எப்பயோ ஒருக்கா தான் கீழ இறங்கி வரும். அதுவும் அவரு ஆசிரமம் பக்கம் போகாது, வேற பக்கம் தான் போகும். அடிவாரத்துல இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்குள்ளாடி மட்டும் தான் போகுன்ற மாரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள மாத்தி அமைச்சது அரசியல் அதிகாரம் தான். இப்ப இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய பிரதமரே இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு அவரோட ஆசிரமத்துக்கு. வருஷத்துல ஒரு நாள் மகா சிவராத்திரின்னு சொல்லி ஒரு பூஜை பண்றாரு. சிவராத்திரியோட சிறப்பு தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா, விடிய விடிய முழிச்சிருந்து சிவபுராண பாட்டு படிக்கிறது, இந்த மாரி பெரிய புராண பாடல் பாடுறது, இந்த மாரி சிவன் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பேசுறது, இதெல்லாம் பேசிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சிவராத்திரிக்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு பக்தி விஷயம். ஆனா இவரு என்ன பண்றாரு, தமன்னாவையும், மியா கலீஃபா இவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நடனம் ஆடுறாரு. இதுக்கு வந்து தமிழக அரசாங்கத்துல இருந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து, மிகப்பெரிய செலிபிரிட்டில இருந்து ஏகப்பட்ட பேர் அவருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. அப்படி ஏகப்பட்ட பேர் அவர் ஆசிரமத்துக்கு வரும்பொழுது, மிகப்பெரிய அளவுல அதுலயும் ஊழல் தான் பண்றாரு. வெள்ளைக்காரங்கிட்ட லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல வாங்குனாலுமே கூட, மனுஷனுக்கு பணத்தாசை மட்டும் தீரவே இல்ல. தூரமா இருந்து பார்க்கறதுக்கு ரூ. 500 அப்படியே பக்கத்துல வர 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 அப்படியே ஒவ்வொரு ஜீரோ சேர்ந்துக்கிட்டே வரும். பக்கத்துல நின்னு பார்க்கறதுக்கு 50,000. இதுவே முன்னாடி அமைச்சர் பெருமக்கள், நடிகர்கள், நடிகைகள் இருக்கிறாங்கன்னா, அவங்கள பக்கத்துல இருந்து இப்படி எட்டிட்டு பார்க்குற மாரி பக்கத்துல போனோம் அப்படின்னா 1,00,000 அந்த ஏலத்துல ஏத்துவாங்கல்ல, 10,000, 20,000 அந்த மாரி வந்து பணத்தாசை எவ்வளோ வந்தாலுமே அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, "அரசியல் பண்றியா? அராஜகம் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாரி, "நீ ஆன்மீகத்த நடத்துறியா? இல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறியாப்பா?" அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. மகா சிவராத்திரிக்கு இவர் ஒரு நடனம் ஆடுறாரு அப்படின்னா, அந்த நடனத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த அந்த ராத்திரிக்குன்னு ஒரு மதிப்பு குடுத்தா அவ்வளோ பேரு அனாமத்தா சம்பாரிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து கொட்டி வந்து பார்க்குறாங்க. அதுக்கு நீ ஒரு மதிப்பு குடுக்கணும்னா செருப்பு போடாம ஆடணும். நீ செருப்பு போட்டுட்டு, சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தா, அது பார்க்குறவங்களுக்கு பக்தி எப்படி உருவாக்கும்? பக்திய உருவாக்காது. அது வந்து பக்தி உருவாக்குறதுக்கான ஒரு அடையாளமே கிடையாது. இதனுடைய பாவம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு 10, 15 ஜென்மத்துக்கு உங்கள தான் போட்டு வாட்டி எடுக்கும். நீங்க கும்புற சிவன் தான் உங்கள கேட்கணும். ஓகேவா? வேற யாரும் கேட்க மாட்டாரு. நீ எந்த சிவன் வெள்ளியங்கிரி அடிவாரத்துலேருந்து இந்த மாதிரிலாம் ஊரை ஏமாத்திட்டு இருந்தாலும், அந்த சிவன் தான் கேட்பாரு. வேற யாரும் கேட்க மாட்டாங்க. "ஏடா என் பேர சொல்லிட்டு நீ இவ்வளோ தப்பு பண்றியாப்பா? இதெல்லாம் தப்பு சாமி" அப்படின்னு சொல்லி அவரு தான் கேட்பாரு. முன்ன அந்த ஆதியோகி சிலையே வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கான்செப்ட்ல பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் இருக்குது. இதுவரைக்கும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி வச்சு தான் இன்னைக்கு வரவங்க எல்லாருமே வராங்க. வெளிநாட்டவரும் சரி, இன்னைக்கும் சரி. இப்ப இன்னைக்கு வந்து வெளிநாட்டவர்லாம் வராங்க இல்லையா? அது டூரிஸ்ட் பிளேஸா மட்டும் தான் இருக்குது. யாருக்காச்சும் ஏதாச்சும் அங்க நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பின்கோடு இருக்கும். இப்ப 636 003, 636 103 இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பின்கோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பின்கோடு இருக்கிற இடத்துலயும் ஒவ்வொரு ஃபேமஸான கோயில் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா போடுவாங்க. ஒரு எந்த மதத்த சேர்ந்த வழிபாட்டு தலமா வேணாலும் இருக்கட்டும். இப்ப வந்து ஒரு மசூதி இருந்துச்சுன்னா, மசூதியில திருவிழா சந்தனக்கூடு அப்படின்னு செய்யும்பொழுது, நான் மசூதிக்கு வந்தவாட்டி என் வாழ்க்கை மாறிடுச்சுப்பா. நான் மசூதிக்கு வந்தவாட்டி எனக்கு வந்து தொழில் நல்லபடியா நடக்குது. நான் எனக்கு நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு, மசூதியில யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு சந்தோஷமா கலந்துக்குவாங்க குடும்பத்தோட. நான் மசூதிக்கு வந்தேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் சர்ச்சுக்கு போயிட்டுறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு நான் வந்துட்டு வந்தவாட்டி என் வாழ்க்கை மாறிடுச்சும்பாங்க. அதே மாரி கோவில்கள்னு எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு சாமி இருக்குது. மாரியாயி, முருகரு, பிள்ளையாரு, காளியாயி, சிவன், பெருமாளு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க. வேண்டிக்கிட்டவங்க எல்லாருமே அந்த திருவிழால வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. மாரியி கோயில்னா அளவு குத்துவாங்க. முருகன் கோயில்னா காவடி எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, "நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நடந்துருச்சும்பாங்க." அதே மாரி ஜக்கீது வாசுதேவ் வச்சிருக்கக்கூடிய ஈசா ஃபவுண்டேஷனுக்கு வந்து யாரோ ஒருத்தர், "நான் வந்தேன். அங்க போய் நான் தியான லிங்கத்த கும்பிட்டேன். எனக்கு நல்லது நடந்துச்சு. அந்த ஆதியோகி சிலையில நைட்டு லைட் செட்டப் காமிச்சாங்க. அத பார்த்தவாட்டி என் வாழ்க்கையே அந்த லைட்ட பார்த்தவாட்டி என் வாழ்க்கையில லைட் எரியுதுன்னு" சொல்லி சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸு. டூரிஸ்ட் பிளேஸு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எங்கேருந்து நீங்க போய் வேண்டிக்கிறது நடக்க போகுது. நீங்க வேண்டணும் அப்படின்னா, நீங்க அந்த ஈசால நிக்கிறீங்கல்ல, அந்த ஆதியோகி சிலை, அதுக்கு பின்னாடி பாருங்க மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் அந்த மலை மேல இருக்கிறாரு. அந்த ஆண்டவர பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க. அவரு உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி குடுப்பாரு. டூரிஸ்ட் பிளேஸா பார்க்குறீங்கன்னா, டூரிஸ்ட் பிளேஸா போங்க. அத விட்டுட்டு அந்த லைட் செட்டப் போட்டுக்கிட்டு, நீ வந்து இந்த சிவலிங்கத்துக்கு காசு இப்ப ஆரம்ப காலகட்டத்தில ஆதியோகி சிலைக்கு முன்னாடி சிவலிங்கம் வச்சிருந்தாங்க. ஸ்படிகலிங்கம். அதுக்கு போய் தண்ணி ஊத்துவாங்க. ஆரம்ப காலத்தில அது வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. இப்ப வந்து உள்ளாடி போணும்னா ரூ. 10 சமீபத்தில போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
மடியை பிடிச்சி மாங்காவை போடு, முடியை பிடிச்சி காசை கேளும்பாங்களாம். வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு மடியை பிடிச்சி இந்தாம்மா எடுத்துகிட்டு போமா, இந்தாம்மா எடுத்துகிட்டு போமான்னு சொல்லி மாங்காய் கொடுத்துருவாங்களாம். அப்புறமேட்டு அவங்க அந்தாண்ட ரொம்ப முடி பிடிச்சி கேட்பாங்களாம், ஏய் என்கிட்ட மாங்காய் வாங்கிட்டு போனால காசு கொடுன்னு சொல்லி கேட்பாங்களாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், மடியை பிடிச்சி மாங்காய் போட்டு மயரை பிடிச்சி காசு கேளுன்னு. அந்த மாதிரி தான் இவர் வந்து வரவங்களை எல்லாரும் இங்கே வாங்க வாங்க ஆவோஜின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நம்மக்கிட்ட 10 ரூபா வாங்குறது ஒரு விஷயமே கிடையாது. அடுத்த 5-6 தலைமுறைக்கு தேவையான சொத்து அளவுக்கு மேலே சொத்து சம்பாரிச்சிட்டாரு மனுஷன். நம்மளுக்கு விட அதிகமாக வெள்ளைக்காரன் தான் கொடுக்குறான். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு வைங்க அந்த ஈசாவுக்கு. அந்த 10 லட்சம் பேரில் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தோம்னா 9 லட்சம் பேர். தமிழ்நாட்டுக்காரன், கர்நாடகா, ஆந்திரா, கேரளாக்காரங்களாம் சுற்றி பார்க்கணுன்னு வரக்கூடிய நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தை சேர்ந்த 9 லட்சம் பேர். நம்மளால் அவனுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவன் நம்மக்கிட்ட 500 கேட்டால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவனுக்கு வருமானமே மீதி இருக்கக்கூடிய அந்த 1 லட்சம் பேர் வெள்ளைக்காரங்களால மூலியமாக தான் அவனுக்கு காசு வருது. நம்ம 9 லட்சம் பேர் அவன் எதுக்கோசரம் உள்ளாடி விட்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுக்கோசரம் நம்மளாம் பார்க்க விட்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 1 லட்சம் வெள்ளைக்காரன் வரான்ல, அவன் வரும்பொழுது நாம் கூட்டமாக தெரியும். அப்போ வரவன் என்ன நினைப்பான், உண்மையாலுமே ஈஸா பெரிய ஃபவுண்டேஷன் ஆட்டிருக்க, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்களாம் வராங்க, நீங்களும் ஏமாத்தணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல். சீமானன் நான் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குதுங்கிற மாதிரி, அவனுக்கு வருமானமே அந்த 1 லட்சம் வெள்ளைக்காரங்களால தான். மீதி 9 லட்சம் பேர் எதுக்குள்ளாடி விட்றாங்க, இதுக்குனால தான். இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவன் வரவனே என்ன நினைப்பான், அப்பா இவங்க பெரிய ஆளாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கி வாசுவை கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அவங்க இதுன்னுவாங்க. முழுக்க ஈசா யோகா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஜக்கி வாசுதேவ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போன வாட்டி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மாறி இருக்குது. 1957 பிறந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவருடைய வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 64 வயசுக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து சமீபத்தில் ஒரு மூளை தொற்று ஏற்பட்டு ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்துட்டார், நார்மலாகி வந்துட்டார். இன்றைக்கி சூழ்நிலைக்கு இனிமேலாச்சும் அவர் நிறையா மக்களுக்கு வரவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு நல்லது அப்படிங்கிறது பண்ணாருன்னா பரவாயில்ல. ஒரு சின்ன ஒரு பூந்தி பாக்கெட்டு 20 ரூபா காசு வாங்குறாங்க. எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சின்ன பூந்தி கொடுக்குறதுக்கு 20 ரூபா காசு வாங்குறாங்க. எவ்வளவோ டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் மாறிடுச்சு, எவ்வளவோ பணம் வருது, கோடி கணக்கில் குவியுது. இருந்தாலும் அந்த மனசு அப்படிங்கிறது வரதில்லை. இன்றைக்கி சராசரியாக நீங்கள் ஈசா யோகா போய் உள்ளே போய் பாருங்கள், திரும்புகிற பக்கம்லாம் ஏகப்பட்ட செக்யூரிட்டி, அவங்க வச்சிருக்கிற அந்த காளை மாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். அந்த கொம்பு இருக்கும் நல்லா ஒரு 45னா 1 மீட்டர் நீளத்துக்கு இருக்கும் அந்த கொம்பு. அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட நல்லா மொத்தமாக குண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜக்கி வாசுதேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே பணம் பணம் பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த மாதிரி நம்ம ஊரில் ஏகப்பட்ட போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவ் போலி சாமியாரான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம ஊரில் போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆந்திராவில் புட்டர்பத்திங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா இருந்தார். ஓகேங்களா, சாய்பாபா இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபான்னு ஒன்று நீங்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் இருக்கும் இல்லைங்களா, அவருக்கு வந்து நினச்சிக்காதீங்க. அவர் வந்து தாடி விட்டுருப்பாரு. நான் சொல்லக்கூடிய சாய்பாபா புட்டர்பத்தி பாபா. புட்டர்பத்தி சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா மீசை இருக்காது, நல்லா காகி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒரு சில நேரத்தில் மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, முடி நல்லா யோகி பாபா மாதிரி இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ட்ரஸ்ட் ஆரம்பித்து இலவச கல்வி கொடுத்தாரு. எத்தனையோ மருத்துவமனை கட்டி இலவச மருத்துவம் கொடுத்தாரு. தமிழகத்தில் மெட்ராஸுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 200 கோடி ரூபா 2007 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாரு. கருணாநிதி கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர். இவர் கடவுள் நம்பிக்கை உண்டு, ஒரு மத குரு மாதிரி இருந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய புட்டர்பத்தி சாய்பாபா 200 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஜக்கி வாசுதேவ் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இவ்வளோ பணம் வருது இல்லை, அவர் எதாவது நல்லது பண்ணுறாரா மக்களுக்கு? கிடையாது. நம்ம சாய் பல்லவி ரவுடி பேபி பாட்டில் வந்தாங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா புட்டர்பத்தியில் சாய்பாபா அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் தான் படித்தாங்க. நம்ம விஜய் தேவகொண்டா சாய்பாபா அவங்களுடைய உதவி பெறும் பள்ளியில் தான் அவங்களாம் படித்தாங்க. இதெல்லாம் அவங்க பெரிய ஆளானோடய அவங்க ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாங்க. விஜய் தேவகொண்டா, சாய் பல்லவி இவங்களாம் வந்து அவருடைய உதவி பெறும் பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சூர்யா அண்ணா கூட அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. ஜக்கி வாசுதேவ் இல்லாத பணமா? உதவி பண்ணலாம்ல, நல்லது பண்ணலாம்ல. அவர் எங்கெங்க பண்ண போகிறாரு? காரா பூந்தியே 20 ரூபாய்க்கு விற்கிறாரு.